ஓம் கைலாயபதியே நமக. மகளே அண்ணாமலையாருக்காரோ சிவபெருமனை கோரி தவ செய்து
கடூரமாக தவம் செய்த இமயமலை சார்பில் சென்று எங்களை கோரி கடூரமாக தவம் செய்த உடனே ஆமா உங்களுக்கு இருவருக்கும் காட்சி கொடுத்திருக்கிறோம். அரகர மகனே ஓம் கைலாயபதியே நமக அம்மையப்பனே இந்த மைசூர் கோட்டை ஆண்டு வரக்கூடிய மகிஷாசூரனாகப்பட்டவன் பாதத்திலே வணக்கையப்பா. நீ எந்த ஆடியும் சென்று என்னை கோரி கடூரமாக தவம் செய்து வந்திருக்கிறாய். எதற்காக வந்திருக்கிறாய்? என்ன காரணம்? எனக்கு வர மட்டும் வேலையப்பா. வரமா எனக்கு வர பொருத்திய விட்டானா அந்த வரத்தை மட்டும் வாங்கி ஞானம் போயிருப்பா. பார்வதா சாமி, உலகத்தில் உள்ள பாமர மக்கள் அனைவற்று பேர நம்முடைய பிள்ளைகள் அம்மையப்பன் என்று பெயர் பெற்றவர்கள். இவன் யாரோ மைசூர் கோட்டை ஆண்டு வரக்கூடிய மகிஷாசூரனாகப்பட்டவன். நம்மளை தேடி ஓடி ஓடி வந்து பார்த்து ஆசீர்வாதம் கொடுத்திருக்கிறேன். அப்படி வர வேண்டுமானாலும் சத்தியம் கேட்டு இருக்கிறான். அப்பா எனக்கு சத்தியம் செய்து தாருமே. எனக்கு சத்தியம் மட்டும் கொடுத்தா அந்த சத்தியத்தை வாங்கி நீ முன்னா போயிடுறப்ப நட பிடிச்சா சத்தியம் கேட்கறேன் கொடுக்கலாமா? சாமிங்க நீங்க எந்த சத்தியம் கொடுத்தது உண்டானால் யோசனை பண்ணி கொடுங்க. அவ்வளவுதானா? ஆதி ஒரு நாளைக்கு பத்மாசூரனுக்கு சத்தியம் கொடுத்தீங்க. சத்தியம் கொடுத்து சாகாத வடம் வேகாத உடல் சாகாத வரம்னு கேட்டான். ஆமா, அந்த வரத்தை கொடுத்து நீங்க ஐவேலாங்காடையே சுற்றி திருந்தீங்க. பத்மாசூரனுக்காக ஓடி ஒளிந்தேன். அந்த நாளையிலே எங்கள் அண்ணன் கண்ண பெருமானை நினைத்தேன், உன் கஷ்டத்தை தீர்த்தேன் என்ற நாளையில யார் ஒருவருக்கு நீங்கள் சத்தியமாகட்டும் பத்தியமாகட்டும் யாருக்கு நீங்க எது கொடுத்தாலும் பார்த்து கொடுங்க சொல்லிட்டேன். அப்படியா? ஆமா. மைசூர் கோட்டை ஆண்டு வரக்கூடிய மகிஷாசூரா, நீ கேட்ட வண்ணமாக இதோ உனக்கு சத்தியம் கொடுத்திருக்கிறேன்.
அப்படியே வந்துடும் அப்படியே வந்துடும். முதல்ல சத்தி வாங்கிட்டேன். சத்தி வாங்கிட்டோம். சத்தி வாங்கின உடனே தெய்வமே கைக்கு அடக்கும். அப்படி இருந்த போதிலும் இப்ப கேட்கிற வரமாகப்பட்டது எப்பேற்பட்ட வரமா இருக்க வேண்டும். அப்பா வரங்கள் தாருமே மைசூர் கோட்டை ஆண்டு வரக்கூடிய மகிஷாசுரன் 33 கோடி தேவர்கள் 44 ரிஷிமார்கள் சொல்லக்கூடிய ஒரு அரணா கை கட்டிய ஆடவர் யாரா இருந்தாலும் சரிதான். எனக்கு அவங்க தரத்தால் உயிரே பார்க்க கூடாது. அப்பேற்பட்ட வரத்த கூடியப்பா தேவர் மூவர் கிண்ணர் கும்பிட பெறாலையும் உடைய உயிராகப்பட்டது. என்னை போல ஒரு ஆண்மகனாக உயிர் போக்கிற சாபம் உறவு கொடுக்கிறேன். யாராலும் உயிர் அழிவே கிடையாது. அப்பா அதுபடி கிடையாது. 32 ஆயுதம், என்னென்ன ஆயுதம்? வாள், சூளாயுதம், கத்தி, கோடாடி, இரும்பு சம்பந்தப்பட்ட ஆயுதம் 32 ஆயுதம் இருக்கு பாரு. அந்த ஆயுதத்தால் உயிர் போக கூடாது. அப்பேற்பட்ட வரமும் கெடுக்கு. அப்படி இருந்தால் அப்பா ஒரு மனிதன் பிறந்து விட்டால், ஒரு மனிதனாக பிறந்து விட்டால் பிறப்பு ஒரு நாள், இறப்பு ஒரு நாள். அப்படி இறப்பை இருக்க வேண்டுமானால் நான் எந்த பெண்ணை பார்த்து ஆசைப்படுறனோ அந்த பெண்ணாலே எனக்கு வலிவு வரணும். இவ்வளவுதான உனக்கு ஆசை? ஆமா. உலகத்தில் உள்ள பாமர மக்கள் அனைவற்று பேருக்கும் பெண்மணியை பார்த்தால் ஆசை வரும். ஆமா. காதல் மோகம் என்பது வரும். ஆமா. அதனால நீ எந்த பெண்மணி மீது ஆசைப்படுகிறாயோ அந்த பெண்ணால உனக்கு கட்டாயம் மரணம். ஆமா. அவ்வளவுதானே? ஆமா. நீ கேட்ட வண்ணமாக எந்த ஒரு பெண் மீது நீ ஆசைப்பட்டு காமத்தை மோகித்து செல்கிறாயோ அந்த பெண்ணால உனக்கு கட்டாயம் மரணம். சாபம் குடுறா கிளம்புறா. சிவபெருமான சென்று தவத்தை பெற்றுக் கொண்டு தவத்தை மெச்சி சிவபெருமான் வந்தாரு. வந்த உடனே வரத்தை வாங்கி விட்டேன். சரி தியாவர்களே அப்படி இருந்தால் சரிதான். தியாவர்களை சிவபெருமான் தினந்தோறும் வர்றது, காலை கண்ண முடிப்பது, தேவரோட சிவபெருமான் வந்து வரத்தை வாங்குவது, வரத்தை பெற்றுக்கொண்டு நேரம் எங்க போறது? நேரம் எங்க போறது? தேவலோகம். தேவலோகத்துல அந்த 33 கோடி தேவர்கள் தலைவரா மாதிரி அந்த தேவனை அடித்து பிடிக்க வேண்டும். நான் இருப்பது எங்க? இந்த கைலாய மலையில. இந்த கைலாய மலையை விட்டு நான் அனைத்து தேவரை சிறப்பிடிக்க வேண்டும். எப்படி? அனைத்து பேரை சிறைப்பிடிக்க. சத்தியலோகம். சத்தியலோகம் யாருக்கு? சதுர்முக பிரம்மதேவன். டேய் பிரம்மா, பிரம்மா வாடா. அவனை கூப்பிடுங்க. இல்லங்க நான் சொல்றேன். டேய் அவரேடா. நான் ஒரு பாட்டி பையன். நான் போன் கட் பண்ணியா?